ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 10. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். பதம் 28. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் சுரபி, இன விருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன், ஷர்பங்களில் அல்லது பாம்புகளில் நான் வாசுகி. பொருளுரை: மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான வஜ்ராயுதம் கிருஷ்ணரது சக்தியின் பிரதிநிதி. ஆன்மீக வானிலுள்ள கிருஷ்ணலோகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பால் கறக்கக்கூடியதும் வேண்டும் அளவிற்கு பால் தரக்கூடியதுமான பசுக்கள் உள்ளன. அத்தகு பசுக்கள் இந்த ஜட உலகில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவை கிருஷ்ணலோகத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சுரபி எனப்படும் அத்தகு பசுக்கள் பலவற்றை கிருஷ்ணர் பராமரிக்கிறார். அவற்றை மேய்ப்பதில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. நல்ல குழந்தைகளை தோற்றுவிப்பதற்கான காம இச்சையே கந்தர்பன். எனவே கந்தர்பனும் கிருஷ்ணரது பிரதிநிதி. சில சமயங்களில் புலனின்பத்திற்காக மட்டும் நாம் காம சுகம் ஈடுபடுத்தப்படுகின்றது. அத்தகு காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதி அல்ல. ஆனால் கந்தர்ப்ப எனப்படும் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கான காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். பதம் 29. மொழிபெயர்ப்பு: நாகங்களில், அதாவது பல தலையுடைய பாம்புகளில் நான் அனந்தன், நீர்வாழினங்களில் நான் வருணதேவன், முன்னோர்களில் நான் அரியமா, நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன். பொருளுரை: பல தலைகளுடைய நாக பாம்புகளில் அனந்தனும் நீர்வாழினங்களில் வருணதேவனும் சிறந்தவர்களாக உள்ளனர். இவர்கள் இருவரும் கிருஷ்ணரது பிரதிநிதிகள். மேலும் முன்னோர்களுக்கென்று ஒரு உலகம் உள்ளது. அதனை ஆட்சி செய்யும் அரியமா என்பவரும் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் பலருண்டு. அவர்களில் யமனே தலை சிறந்தவர். யமலோகம் இந்த பூலோகத்திற்கு அருகில்தான் உள்ளது. மரணத்திற்கு பின்னர் அங்கு கொண்டு செல்லப்படும் பாவிகளுக்கு யமன் பலவித தண்டனைகளை வழங்குகிறார். பதம் 30. மொழிபெயர்ப்பு: தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அடக்கி ஆள்பவற்றில் நான் காலம், மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன். பொருளுரை: திதியும் அதீதியும் சகோதரிகள். அதீதியின் மைந்தர்கள் ஆதித்யர்கள் என்றும் திதியின் மைந்தர்கள் தைத்தியர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆதித்யர்கள் அனைவரும் இறைவனது பக்தர்கள். தைத்தியர்கள் அனைவரும் நாத்திகர்கள். பிரகலாதர் தைத்தியர்களின் குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே மிகச் சிறந்த பக்தராக திகழ்ந்தார். அவரது பக்தி தோண்டினாலும் தெய்வீக இயல்பாலும் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக அவர் கருதப்படுகின்றார். பற்பல அடக்கியாளும் சக்திகள் உள்ள போதிலும் ஜட உலகிலுள்ள அனைத்தையும் கரைத்து விடுவது காலம். எனவே காலம் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். பல மிருகங்களில் சிங்கமே மிகவும் சக்தி வாய்ந்ததும் உக்கிரமானதும் ஆகும்.
லட்சக்கணக்கான பறவை இனங்களில் விஷ்ணுவின் வாகனமான கருடனே மிகச் சிறந்த பறவையாகும். பதம் 31. மொழிபெயர்ப்பு. தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை. பொருளுரை. மகர மீன் நீர்வாழினங்களில் மிக பெரியதும் நிச்சயமாக மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதும் ஆகும். எனவே மகர மீன் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். பதம் 32. மொழிபெயர்ப்பு. எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு, விவாதிப்போரில் நான் முடிவான உண்மை. பொருளுரை. உலகம் படைக்கப்பட்ட போது அனைத்து ஜட மூலகங்களும் முதலில் படைக்கப்பட்டன. முன்னரே விளக்கியபடி இந்த ஜட தோற்றம் மகாவிஷ்ணு, கர்ப்புட காஷாய விஷ்ணு மற்றும் ஷிரோட காஷாய விஷ்ணுவினால் படைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது. இறுதியில் சிவபெருமானால் அளிக்கப்படுகின்றது. பிரம்மா இரண்டாம் தர படைப்பாடு. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செயல்படுத்தும் இவர்கள் பரமபுருஷரின் குண அவதாரங்கள் ஆவர். எனவே மொத்த படைப்பிற்கு ஆரம்பமும் மத்தியும் இறுதியும் அவரே. உயர்கல்வியை அடைவதற்கு பலதரப்பட்ட அறிவினை நல்கும் புத்தகங்கள் உள்ளன. அப்புத்தகங்கள் 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், வேதாந்த சூத்திரம், நியம சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், புராணங்கள் என 14 பிரிவுகளை கொண்டுள்ளன. இவற்றில் ஆன்மீக அறிவினை வழங்கும் புத்தகம், குறிப்பாக வேதாந்த சூத்திரம், கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆகும். தர்க்கவாதிகளின் மத்தியில் பல்வேறு வாதங்கள் உள்ளன. ஒருவன் தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதற்காக காட்டும் ஆதாரம் எதிர்த்தரப்பினரையும் ஆதரிக்கும் போது அது ஜல்பா எனப்படுகிறது. எதிர்த்தரப்பினரை எப்படியாவது தோற்கடிக்க முயற்சி செய்வது விதண்டா எனப்படும். ஆனால் உண்மையான இறுதி முடிவு வாதா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இறுதி உண்மை கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். பதம் 33. மொழிபெயர்ப்பு. எழுத்துக்களில் நான் முதல் எழுத்தாகிய ஆ, கூட்டு சொற்களில் நான் இத்வந்த்வா, தீராத காலமும் நானே, படைப்பாளிகளில் நான் பிரம்மா. பொருளுரை. சமஸ்கிருத அகர வரிசையின் முதல் எழுத்தாகிய ஆகாரம் வேத இலக்கியத்தின் ஆரம்பமாகும். ஆ காரமின்றி எதையும் உச்சரிக்க முடியாது. எனவே சப்தத்தின் ஆரம்பம் அதுவே. சமஸ்கிருதத்தில் பற்பல கூட்டுச் சொற்கள் உள்ளன. இவற்றில் ராமா, கிருஷ்ணா போன்ற சொற்கள் ஏத்வாந்த்வா என்று அழைக்கப்படுகின்றது. ராமா கிருஷ்ணா என்ற கூட்டுச் சொல்லில் ராமா கிருஷ்ணா என்னும் சொற்கள் ஒரே வடிவை கொண்டுள்ளதால் அவை இத்வந்த்வா என்று அழைக்கப்படுகின்றன. அழிப்பவர்கள் அனைவரிலும் இறுதியானது காலம். ஏனெனில் காலம் அனைத்தையும் அழிக்கின்றது. காலப்போக்கில் தோன்றக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு அனைத்தையும் அழித்துவிடும் என்பதால் காலம் கிருஷ்ணரது பிரதிநிதியாகும். படைப்பாளிகளாக திகழும் உயிர்வாளிகளில் நான்முக பிரம்மாவே முதன்மையானவர் என்பதால் அவர் பரமபுருஷரான கிருஷ்ணரின் பிரதிநிதி. பதம் 34. மொழிபெயர்ப்பு. நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம், உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களில் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. பொருளுரை. மனிதன் பிறந்த உடனேயே ஒவ்வொரு நொடியும் மரணம் அடைகிறான். இவ்வாறாக மரணமானது எல்லா உயிர்வாளிகளையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டுள்ளது. ஆனால் அதன் இறுதி தாக்குதலே
பொதுவாக மரணம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த மரணம் கிருஷ்ணரே. வருங்கால வளர்ச்சியை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களும் 6 அடிப்படை மாற்றங்கள் ஏற்கின்றன. அவை பிறக்கின்றன, வளர்கின்றன, சில காலம் வசிக்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, முதிர்கின்றன, இறுதியில் அழிகின்றன. இவற்றில் முதன்மையானது கருவிலிருந்து வெளியில் வருவதாகும். அது கிருஷ்ணரே. அந்த முதல் தோற்றமே வருங்கால செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 7 இயல்புகள் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை ஆகியவை பெண்பாலாக கருதப்படுகின்றன. ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றில் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவன் ஆகின்றான். ஒருவன் நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவனும் புகழத்தக்கவன் ஆவான். பக்குவமான மொழி என்பதால் சமஸ்கிருதம் மிகவும் புகழ் வாய்ந்தது. ஒரு விஷயத்தை படித்த பிறகு அதனை ஒருவனால் நினைவு வைத்துக் கொள்ள முடிந்தால் அவன் நல்ல ஞாபக சக்தியுடன் ஸ்மிருதியுடன் அருளப்பட்டவனாக கருதப்படுகிறான். பலதரப்பட்ட விஷயங்களை பற்றிய பல்வேறு புத்தகங்களை படிப்பதற்கான திறன் மட்டுமின்றி அவற்றை புரிந்து கொண்டு தேவைப்படும் போது செயல்படுத்துவதற்கான திறன், அறிவு, அதாவது மேதா எனப்படும். ஸ்திரமற்ற நிலையிலிருந்து வெளிவருவதற்கான திறன், உறுதி அல்லது திடம், அதாவது இத்ருதி என்று அழைக்கப்படுகிறது. முழு தகுதியையும் பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடனும் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமலும் துக்கத்தில் துவண்டு விடாமலும் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை, ஷமா என்னும் ஐஸ்வர்யத்தை பெற்றவனாவான். ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரே ஹரி போல்.